ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் வந்து காய்ச்சலுக்கு வந்து என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முருங்கைக்கீரையில் அயன் சக்தி அதிகமாக இருக்குது. ஒரு கப் அளவு முருங்கைக்கீரை எடுத்துருக்கிறேன். மருதாணி இலை இளநரைக்கும் முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேப்ப இலை பொடுகு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் பேன் தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை வந்து முடி வந்து நல்லா கருப்பாக வளர்கிறதுக்காக எடுத்துருக்கிறேன். வெந்தயம் வந்து குளிர்ச்சிக்காக ஒரு 2 ஸ்பூன் வெந்தயத்தை வந்து 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். கருந்துளசி வந்து சளி பிடிக்காமல் இருக்கும், அதனால் கருந்துளசி எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன துளசி இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் வந்து 10 நெல்லிக்காய் வந்து எடுத்துருக்கிறேன். செம்பருத்தி இலையும் பூவும் வந்து ஷைனிங்காக எடுத்துருக்கிறேன். கரிசலாங்கண்ணி இலை, வெள்ளை கரிசலாங்கண்ணி இலை இது 2 பெரிய சைஸு கத்தாழையை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். செம்பருத்தி பூவில் வந்து காம்பையும் மேலே இருக்கிற காம்பையும் கீழே இருக்கிற காம்பையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரிசலாங்கண்ணி வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, அதனால் கிடைக்கும் போது மிக்சியில் அரைச்சி அதை வந்து தட்டி காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம வேணுங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இலை, கத்தாழை ஜெல்லு எல்லாத்தையும் வந்து 2 or 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் காய்ச்சலுக்கு இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லதுங்க. 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்குறோம். ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த இலை எல்லாத்தையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் இலையை வந்து அரைச்சும் போடுவாங்க, சில பேர் வந்து முழுசாக இலையை அரைக்காமல் அந்த மாதிரியும் போடுவாங்க. நாங்கள் வந்து வேப்பலையும் துளசியும் வந்து அரைக்கலை, அதை வந்து முழுசாகவே வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். பக்கத்தில் இருந்து அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். எங்களுக்கு இந்த எண்ணெய் காய்ச்சலுக்கு பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. எண்ணெய் கலருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து எப்போ ஆஃப் பண்ணும் ஸ்டவ்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ சேர்த்த அந்த அரைச்ச அந்த இலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு வரணும். அந்த ஸ்டேஜில் தான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணணும். எண்ணெய் வந்து நீங்கள் தேய்க்கும் போது ஸ்கேல்பில் இருந்தே நல்லா தேய்ங்க. நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுங்க தலைக்கு. ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ் கழித்து வந்து நம்ம வந்து எண்ணெயை வந்து வடிகட்டிடலாம். எங்களுக்கு 1 லிட்டரு தேங்காய் எண்ணெய் காய்ச்சினதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 ml கம்மியாச்சு. நம்ம எண்ணெய் வடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த இலை கசடை வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா புழிஞ்சிங்க அப்படின்னா அதிலிருந்தும் எண்ணெய் வந்து வரும். எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சிட்டு மறுபடியும் அதே கடாயில் வந்து போட்டுட்டு எல்லாத்தையும் மேலே அப்படி ஒதுக்கி விட்டிங்க அப்படின்னா அந்த பள்ளத்தில் வந்து மீதி இருக்கிற எண்ணெய் வந்து வடிஞ்சு அதில் வந்து ஸ்டோர் ஆகி நிற்கும். இந்த நம்ம காய்ச்சின எண்ணெயோடு வந்து பார்த்திங்கன்னா 100 கிராமு விளக்கெண்ணெய் வந்து சேர்க்குறேன். விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம முடி வந்து அடர்த்தியாக வளர்கிறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட 100 கிராம் நல்லெண்ணெயும் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். எண்ணெய் வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து கண்ணாடி பாட்டிலே வந்து ஸ்டோர் பண்ணுங்கள், அதுதாங்க ரொம்ப நல்லது. பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாதீங்க. இது வந்து 1100 ml பாட்டிலு. நம்ம அந்த பள்ளம் மாதிரி எடுத்து வச்சிருந்ததில் எண்ணெய் பாருங்கள் தேங்கி நிற்கிது பாருங்கள். இதையும் வந்து நம்ம வடித்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற இந்த இலை கசடு எல்லாத்தையும் ஒரு காட்டன் துணியில் வந்து எடுத்து வச்சுட்டு அதை வந்து நல்லா அப்படி ஒத்தி எடுத்திங்கன்னா அதிலிருந்துமே வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் வரும். அதையுமே நம்ம 1 வீக் வரைக்கும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் என்னென்ன எண்ணெய் வந்து நீங்கள் காய்ச்சும் போது யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.